யாவையும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி மா சமாதானம் மா தேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தாரு. ஹல்லேலூயா. இயேசுடைய பிறப்பு என்னெல்லாம் செஞ்சிச்சு அப்படின்ட்டு வேதத்தில் நிறைய எழுதப்பட்டு இருக்கிறது. அவருடைய பிறப்பினால இந்த பூமிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன், புரட்சி என்ன, மாற்றம் என்ன ஏற்பட்டது, மனிதர்களுக்குள்ள என்ன இப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டானது, தேவன் மனிதர்களை நேசிக்கும் விதத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டானது, அந்த இயேசு என்ற தேவகுமாரன் இந்த பூமியில வந்தது நிமித்தமாக இந்த பூமியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வரக்கூடிய திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த காலை வேளையில அவரை கொண்டாடும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த வேதம் பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு சரித்திர புத்தகம் அல்ல, இது சாதனையாளர்களின் புத்தகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். நிறைய பேர் இந்த வேதத்தை வந்து சரித்திர புத்தகம் நினச்சிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றது எழுதி கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம படித்து இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதி கொடுத்துருக்காங்க. கிடையவே கிடையாது. இது ஏன் எழுதி கையில் கொடுத்துருக்காருனாக்க, உங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையில் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார் என்றால், நீங்கள் அவரை நம்பும் பொழுது இதை காட்டிலும் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த புத்தகத்தை படிக்கும்போது சரித்திர புத்தகமாக படிக்காதீங்க. என் வாழ்க்கையில் நான் ஒரு சாதனை பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்பினபடியினாலே இந்த புத்தகத்தை என் கரத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த எண்ணத்தோடு யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பைபிள் படிக்கும்போது புல்லரிக்கும். எத்தனை பேருக்கு பைபிள் படிக்கும்போது புல்லரிக்குது? பைபிள் படிக்கும் போதே புல்லரிக்குது சார், அப்படியே முடியலாம் ஒரு மாதிரி அப்படின்னாக்கா நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். பைபிள் படிக்கும் பொழுது அப்படி படிச்சிங்க அப்படின்னாக்க உள்ளுக்குள்ள எதுவும் வேலை நடக்கலன்னு அர்த்தம். அப்போ பைபிள் படிக்கும்போது புல் அரிக்குது அப்படின்னாக்க உங்களை எதுவும் நீங்கள் சாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் அந்த புல் அரிக்குது. அதனால தான் தேவன் அந்த உணர்வை கொடுக்குறாரு. அந்த உணர்வு உள்ளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே உங்களை யாரும் பைபிள் படின்னு சொல்ல தேவையில்லை, நீங்களே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதான் கடவுள் உள்ளத்தில் பேச ஆரம்பிச்சாரு. உன் வாழ்க்கையில் நீ கொள்கிற விருப்பம் வந்து காணல் நீர், போக போக இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்குன்னு போவ, அங்கே இருக்குன்னு போவ, உன் விருப்பம் ஒன்றுமே நிறைவேறாது. ஆனால் நான் உனக்கு கொடுக்குற விருப்பம் காட்டாற்று வெள்ளம். ஹல்லேலூயா. பிச்சுக்கிட்டு போகும். மரமாக இருக்கட்டும், பாறையாக இருக்கட்டும், செவ்வறாக இருக்கட்டும், உடச்சி தள்ளி பேத்துக்கிட்டு போயிடும். கூட வர அத்தனை வலிச்சிட்டு கூட போயிடும். ஹல்லேலூயா. அப்போ கடவுளுக்குள்ள ஒரு விருப்பத்தை கொடுக்குறானாக்க, எனக்கு பைபிள் படிக்கும் போது தான் விருப்பத்தை கொடுப்பார். அந்த விருப்பம் உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், வேதம் வாசிக்கிறத நிறுத்த மாட்டீங்க, ஜெபிக்கிறத நிறுத்த மாட்டீங்க, அறிக்கையை நிறுத்த மாட்டீங்க. ஸோ உங்கள் மனசுக்குள்ள ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஓட ஆரம்பிச்சிடும், என்னை தேவன் ஒரு சாதனை செய்யும்படி இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சார், ஒரு சின்ன விதையை தூக்கி மண்ணில் போட்டால் கையில் நசிக்கிடலாம் அந்த விதையை. அதை தூக்கி மண்ணில் போட்டிங்கனாக்க அது அந்த மண்ணு கூட போராடி வேர் விட்டு மரமாகி இந்த உலகத்தில் வந்து என்னால் சாதிக்கக்கூடிய ஒரு திறனை தேவன் எனக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை மனிதனுக்கு காட்டுகிறது என்றால், அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதனாகிய நான், எனக்குள்ள தேவன் எப்படிப்பட்ட ஆற்றலை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அப்ப அந்த விதை நான் மரமாகி காட்டுறேன்ட்டு வாழ்க்கையில போராடி மேலே வந்து நிலைத்து நிற்கிறது என்றால், தேவ பிள்ளைகளாகி நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு ஐடென்டிட்டியை, ஒரு யூனிக்னஸ், ஒரு சாதனை செய்யக்கூடிய ஆற்றலை கடவுளுக்குள்ள வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, இந்த காலை வேளையில நான் சொல்றேன், வேத புத்தகம் சரித்திர புத்தகம் அல்ல, இது சாதனையாளர்கள் புத்தகம். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு கட்டுற வார்த்தைகளை கடந்து போகிறோம். என்ன வார்த்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்றத ரைட்டா சொல்லிட்டு அதுல கடந்து போக போறேன். தரிசனம் நிதர்சனமானது இயேசுவின் பிறப்பின் மூலம், சொல் செயலானது, சஞ்சலம் சமாதானமானது. ஹல்லேலூயா. இயேசுனுடைய பிறப்பின் மூலமா 3 காரியங்கள் நடந்துச்சு. இந்த 3 காரியங்கள் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த 3ல ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில தேவன் பிளான் பண்ணி வைத்திருக்கிறார். அதை உங்களுக்கு சொல்லும்படியாக தான் இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அந்த 3ல ஏதாச்சும் ஒன்று, சில பேர் சொல்லுவாங்க கையை நீட்டி ஏதாச்சும் ஒன்று தொடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை போல் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கை நீட்டுறாரு, ஏதாச்சும் ஒன்று தொடு. இந்த 3ல ஏதாச்சும் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இந்த என்னுடைய பிறப்பு இந்த பூமிக்கு எவ்வளவு முக்கியமோ அப்படி இந்த நாள் உன் வாழ்க்கையில் முக்கியம். ஹல்லேலூயா. கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க, 2024 கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி அந்த செய்தி பேசும் பொழுது என் உள்ளத்தில் பெற்ற ஒரு மாற்றம் என் வாழ்க்கையை புரட்டி போட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு இடைப்பட போகிறார். ஹல்லேலூயா. அவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம்.
தகப்பனே ஸ்தோத்திரம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆமாம், லூக்கா 2. வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை அப்படியே உள்வாங்கிக்கோங்க. மீட்கப்பட்டதின் மதிப்பு மீட்பதற்கு ஈடாக கொடுத்ததின் மதிப்பை பொறுத்ததே. எத்தனை பேருக்கு உள்ள வார்த்தை உள்ள போகுது? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சிரிக்கிறாங்க சில பேர். சரி, நல்லா விழுகட்டும். ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சிட்டோம், அப்புறம் பேசுவோம். மீட்கப்பட்டதின் மதிப்பு மீட்கப்படுவதற்கு ஈடாக கொடுத்ததின் மதிப்பை பொறுத்ததே. கடையில் போயிட்டு ஒரு பொருளை அடகு வச்சுட்டீங்க. அந்த பொருளுடைய விலை 10,000 வச்சுக்கங்களேன். வட்டியே கட்டாமல் விட்டுட்டீங்க. அப்படியே போய் 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 என்ன ஆச்சுனாக்க கிட்டத்தட்ட ஒரு 9,000 ரூபா கிட்ட வந்துருச்சு. யோசிக்கிறீங்க, இப்போ போனாக்கா சேட்டு என்ன சொல்லுவானாக்க 9,000 ரூபா ஆயிடுச்சு, நகையும் பழசாயிடுச்சு, இதுக்கப்புறம் அதை மீட்டி வட்டி கட்டி மூட்டுறது பொழுது அதை அப்படியே விட்டுலாம், அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான். அப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு பொருளுக்கு ஒரு மதிப்பு வச்சு அந்த மதிப்பு வர்ற வரைக்கும் அந்த பொருளுக்கு நீங்கள் பணம் கட்ட தயாராக இருக்கிறீங்க. அந்த மதிப்பு மீறும் பொழுது என்ன பண்ணிடுறீங்க? விட்டுறீங்க. மூளைக்கு போனால் போயிட்டு போது விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பொருளுக்கு ஒரு மதிப்பு வச்சு அந்த மதிப்புக்கு கீழே இருந்தால் அந்த பொருளை மீட்கிறீங்க. அந்த மதிப்புக்கு மேலே இருந்தால் அந்த பொருளை மீட்கிறது கிடையாது. ஆனால் நாம வேதம் சொல்லுகிறது பாவிகளும் துரோகிகளும் தேவனுக்கு சத்துருக்களும் தேவனுக்கு விரோதிகளுமாக இருந்த நம்மை அவருடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி பிறக்க செய்து நம்மை ரட்சிக்க செய்திருக்கிறார், மீட்டிருக்கிறார் என்றால் உங்களுடைய மதிப்பு எவ்வளவாய் தேவன் பார்க்கிறார் என்று பாருங்கள். அல்லேலூயா. ஆமாம், உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களை மதிக்கலை அப்படின்றனால உங்களுடைய மதிப்பு குறைந்து போகிறது இல்லை. உங்களை மதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் எப்படி உங்களை மதிக்கிறார் என்றால் தன்னுடைய குமாரனையே பலியாக கொடுத்து, பாரு உன் மதிப்பு என்னன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லி தன் குமாரனை கொடுத்து மனு வர்க்கத்தை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த காலை வெளில ஒரு காரியத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. என்னை யாரும் மதிக்கலனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னை படைத்த தேவன், என் தாயின் வயிற்றில் என்னை உருவாக்குன கர்த்தர் என்னை மதித்தபடியினாலே தன்னுடைய குமாரனையே இந்த பூமியில் அனுப்பி எனக்காக அவர் பிறக்க செய்திருக்கிறார் என்றால், எனக்காக அவர் பிறந்தார் என்றால் என் வாழ்க்கையிலே எனக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதமும் சுகமும் வெற்றியும் உயர்வும் பெருக்கமும் என் தேவன் எனக்கு கட்டாயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ உங்களை குறித்து பெருமையா நினைங்க. நீங்க ஒரு பெரிய ஆளு. தேவனுடைய பார்வைக்கு முன்பாக, மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் அசட்டை செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களை படைத்த தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் விலை மதிப்பு அற்றவர்களாக இருக்கிறீர்கள். யூ ஆர் ப்ரீசியஸ். அவருக்கு முன்பாக ரொம்பவும் விலை உயர்ந்தவர்களாக உங்களை பார்க்கிறார். இந்த எண்ணத்தோடு கடந்து போவோம். மீட்கப்பட்டதின் மதிப்பு மீட்கப்படுவதற்கு ஈடாக கொடுத்ததின் மதிப்பை பொறுத்ததே. அப்ப நீங்க உங்களுடைய தராசுல வச்சு உங்களை அளக்கணும் அப்படின்னாக்க இந்த பக்கம் யாரை தான் வைக்கணும்? இந்த பக்கம் இயேசு வைக்கணும். ஒரு பக்கத்துல நம்மளை வைக்கணும். அப்போ நம்மளுடைய மதிப்பு இயேசுனுடைய மதிப்புக்கு ஈடாக தேவன் நம்மளை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாக்க படிக்கிற பசங்க விரித்தனமா படிப்பாங்க. என்ன படிப்பாங்க? எனக்குள்ள தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். எனக்காக இயேசு பிறந்து இந்த பூமியில பிறந்திருப்பார் என்றால் என்னை கொண்டு தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். நான் படிக்கிற படிப்புல ரொம்ப சூப்பரா படிப்பேன். நான் செய்யற வேலையை சந்தோஷமா செய்வேன். நான் செய்யற ஊழியத்தை மகிழ்ச்சியா செய்வேன். காரணம், இது எல்லாவற்றையும் தேவன் சிறக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளை கர்த்தர் பேசுறாரு. உன்னை யாரும் மதிக்கலன்னு நினைக்காது. நான் உன்னை மதிக்கிறேன். நான் உன்னை மதித்தபடினால என்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பிச்சேன். அவர் பிறந்தது உன்னை மீட்பதற்காக தான். இரட்சகனுடைய பிறப்பு உனக்கு வாழ்வு கொடுப்பதற்காக தான். இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில தேவன் புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் புரண்டு வரும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவர். உங்க மதிப்பை தெரிஞ்சுக்குங்க. யாரும் உங்களை குறைவாய் மதிப்பிடும் பொழுது நீங்கள் மனசு சோர்ந்து போயிடவே கூடாது. உங்களை குறைவாக மதிப்பிடுறாங்களா? பரவாயில்ல, மதிப்பிடட்டும். என்னை அவங்க தகரன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவன் என்னை தங்கமாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்களாம் தங்கம்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்கள் தகரம் போல தான் தெரியுவீங்க. ஆனால் நாள் ஒன்று வரும் பொழுது அவங்க பார்ப்பாங்க, நான் தகரம்னு நினச்சேன், இதை இவ்வளோ தங்கமாக ஜொலிக்குது. இது தேவன் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க. இந்த கிறிஸ்மஸ் உங்கள் வாழ்க்கையில் இயேசு பிறந்ததினால உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் தேவன் கொண்டு வந்து கொட்ட போகிறாரு. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க லூக்கா 2ஆம் அதிகாரத்தில்
7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதிருந்தபடினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுனுடைய பிறப்பு எப்படி நடந்தது என்று ஒவ்வொரு வருஷமும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். சில இடைப்பட்ட நாட்கள்லையும் செய்தி கொடுக்குறோம். ஆனால் இந்த நாள் விசேஷம் அதை குறித்து தான் பேசணும். ஹல்லேலூயா. ஆமாம், என்ன அவர் பிறந்ததுக்கான நோக்கம் என்ன என்பதை குறித்து பேசணும். இப்போ சகோதரி வாசிச்ச அந்த வசனங்களில் 13, 14 இந்த 2 வசனங்களை தான் இன்றைக்கி நான் உங்களிடத்துல பேச போகிறேன். 13வது வசனம், அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி. பரம சேனையின் திரள், பரம சேனை என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்கனாக்க நைட்ஹுட் அப்படின்றாங்க. அப்படின்னாக்க அந்த பரலோகத்திலே தேவனை இரவும் பகலும் பாடி துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு திரள் கூட்டமான ஒரு தூதர் கூட்டம். அந்த தூதர் கூட்டம் அதற்கு முன்பாக இந்த பூமியில வந்தது கிடையாது. ஆனால் அந்த தூதர் கூட்டத்தை அநேக தரிசித்து இருக்கிறார். அப்படின்னாக்க தரிசனத்துல பார்த்திருக்காங்க. தேவன் இருக்கிறது போலவும் அவருக்கு முன்பாக தூதர்கள் நின்று பரம சேனையின் திரளான தூதர்கள் நின்று தேவன் பரிசுத்தர், தேவன் நல்லவர், தேவன் வல்லவர், உன்னதங்களில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்று சொல்லி அவரை துதித்து கொண்டே இருந்த ஒரு பரம சேனையின் திரள், தேவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்த அந்த பரம சேனையின் திரள் பூமிக்கு கடந்து வந்து, ஹல்லேலூயா, பூமிக்கு கடந்து வந்து அவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை, அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி யார்கிட்ட பேசினாங்க? மேய்ப்பர்களிடத்துல பேசினார்கள். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நான் கொண்டு வந்த செய்தியில 3 நபர்களை காட்ட போறேன். ஒருத்தவங்க யாருனாக்க தேவனுடைய வேலையை செய்கிறவர்கள். இரண்டாவது, தேவன் தன் வாழ்க்கையில் ஏதாகிலும் செய்வாரா என்று எதிர்பார்த்திருக்கிறவர்கள். மூன்றாவது, தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தும் தன் வாழ்க்கையிலே சரிவர காரியங்கள் நடக்காதபடியினாலே நான் தேவனை அன்பு கூறுகிறேனா என்ற ஒரு கேள்வியோடு கூட வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த 3 நபர்களை இந்த வேதத்திலே இந்த சபையிலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆமா, ஊழியம் செய்கிறாங்க, கடவுளுக்காக கடவுளுடைய காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அன்றைக்கு இருந்த மேய்ப்பர்களுக்கு அந்த தூதன் வந்து சொல்றான், இந்த மாதிரி இயேசு பிறந்திருக்கிறான்னு சொல்லி. இந்த தூதன் பேசி கொண்டிருக்கும் பொழுது பரம சேனையின் திரள் பூமியிலே வந்து இறங்கினது. இந்த பரம சேனையின் திரளை தரிசனத்துல ஒருத்தர் பார்த்திருக்கிறாங்க. எடுத்து வாசிங்க. 2 நாளாகமும். நன்றி ஆண்டவர். 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஈஸியான உங்களுக்கு வசனம் எடுத்து வந்திருக்கேன். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பரம சேனை எல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதை கண்டேன். தரிசனத்துல காண்கிறார். யாருனாக்க தீர்க்கதரிசி மிகாயா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி. 2 ராஜாக்கள் வந்து யுத்தத்திற்கு போகும் பொழுது நாங்கள் ஜெயிப்போமா அப்படின்னு வந்து அந்த தீர்க்கதரிசிட்ட கேட்குறாங்க. அவன் சொல்றான், நீங்க கட்டாயம் ஜெயிக்க மாட்டீங்க, தோத்து போயிடுவீங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் இருந்தாரு, அந்த பரம சேனையின் திரள் அவரை சுற்றி இருக்கிறதை நான் பார்த்தேன். ஆகையினால நான் சொல்றேன், கடவுள் எனக்கு சொன்னது, நீங்கள் யுத்தத்தில் போனால் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று அந்த ராஜாவுக்கு சொல்லியும் அவங்க மறுபடியும் போய் யுத்தம் செய்து தோற்று போய் ஒன்றும் இல்லாமல் போனார்கள். அந்த இடத்துல மையப்படுத்தப்பட்ட வசனம், பரம சேனை எல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதை. ஆமா, ஒரு தீர்க்கதரிசி தன் தரிசனத்திலே பார்க்கிறான். யாருங்க பார்க்கிறான்?
தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி யாரு? தேவனுடைய வாயா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, தேவன் அவனோடு கூட எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வாயா இருக்கிற தீர்க்கதரிசி, அவன் எதை பார்த்தானாக்கா, தரிசனத்துல பரம சேனையின் திரளை பார்த்தான். ஆனா இயேசு பிறந்த பொழுது அந்த பரம சேனை ரியாலிட்டியா, நிஜமாகவே இந்த பூமியில வந்து இறங்கி யாருக்கு காட்சி கொடுத்தாங்க? மேய்ப்பர்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. அப்ப நான் சொல்றேன், அன்றைக்கு இருந்த அந்த தீர்க்கதரிசியை காட்டிலும் அன்றைக்கு மந்தையை மேய்த்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு தேவன் தன்னுடைய பரம சேனையின் திரளை அனுப்பி அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு சொல்றேன், கடவுளுடைய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம், தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம், சின்ன சின்ன காரியங்களை கூட நீங்கள் கடவுளுக்காக செய்து கொண்டிருக்கலாம். அன்றைக்கு மேய்ப்பர்கள், ஊழியக்காரர் சொன்னது போல, தேவனுக்கு பலி கொடுக்கக்கூடிய ஆடுகளை இரவும் பகலும் கண்ணும் கருத்துமாய் பராமரித்து அந்த ஆடுகளின் மேல் அக்கறை உள்ளவர்களாய் அந்த ஆடுகளை பார்த்து கொண்டு வந்திருந்த மேய்ப்பர்கள், அவங்களுக்கு தெரியும் இது தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய ஆடாக இருக்கிறபடினால இது கண்ணும் கருத்துமாய் இரவும் பகலும் ஒரு குறையும் இல்லாமல் இதை நாம் பத்திரமாய் பாதுகாத்து அந்த பலிக்காக நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற வேளையில கண்ணும் கருத்துமாய் இருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது, பெரிய வருமானம், பெரிய காரியங்கள் அதெல்லாம் கிடையாது. கடவுளுக்காக நான் இதை செய்யறேன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில வேளையில நம்ம கடவுளுக்காக சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம உள்ளத்துல வரக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னாக்க, இதை ஏன் நான் மட்டும் செய்யறேன், ஏன் இதை அவங்க செய்யக்கூடாது, ஏன் அவங்க ஷேர் பண்ணக்கூடாது, ஏன் அவங்க அதை நினைச்சு பண்ணக்கூடாது, ஏன் அதை அவங்க வந்துட்டு இறங்கி வந்து பண்ணக்கூடாது, இவங்க பண்ணக்கூடாது, அவங்க பண்ணக்கூடாது, 1000 கேள்விகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நான் சொல்லுகிறது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு அருளப்பட்ட கிருபை அவர்களுக்கு அருளப்படவில்லை. உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தினுடைய அளவு அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் அளவோடு ஒப்பிடும் பொழுது அது நிகரல்ல. அதுதான் மேய்ப்பர்களுக்கு அந்த பரம சேனையின் திரள் தோன்றி அவர்கள் பார்க்கிறாங்க, இதுவரைக்கும் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்த்ததில்லை. தேவனுடைய பரம சேனை, கடவுளை துதித்துக் கொண்டிருக்கிற அந்த திரள் கூட்டமான தூதர்கள் அற்புதமாக இந்த பூமியில இறங்கி அந்த மேய்ப்பர்களுக்கு காட்சி கொடுக்கிறார்கள். அந்த காட்சியை பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியே தரிசனத்துல தான் பார்த்தான், இந்த மேய்ப்பர்கள் எங்க பார்த்தாங்க? நிஜமா பார்த்தாங்க. தரிசனங்கள் நிதர்சனமானது இயேசுவினுடைய பிறப்பிலே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கடவுளுக்காய் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களோடு கூட இன்றைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். முதல்ல the minister of God, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்றால் தேவனுடைய சபையிலே வந்து சின்ன சின்ன வேலைகளை செய்கிறவர்கள், சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள், பாடுகிறவர்கள், அற்புதமா இசைக்கருவிகளை வாசிக்கிற ஒதுனியலு, எபினேசரு, ஊழியக்கார் ஐயா, நம்ம ரவீந்திரன் ஐயா, எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, இணைந்து கடவுளுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் ஒரு அற்புதத்தை காட்டப் போகிறது. என்ன என்றால், தீர்க்கதரிசி பார்க்காத காரியங்கள், தீர்க்கதரிசி தரிசனத்திலே பார்த்ததை மேய்ப்பர்கள் நிதர்சனமாய் தங்களுடைய சொந்த கண்களிலே பார்த்தது போல இந்த கிறிஸ்துமஸ் முதல் கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்கிற நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கேள்விக்குறி, நான் கடவுளுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமோ ஆசீர்வாதமோ உயர்வோ இல்லையே, என் வாழ்க்கை அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கிறது போல இருக்கிறது, எந்த மாற்றமும் இல்லையே என்று சொல்லி தேவனிடத்திலே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில், I will show you the miracle. Hallelujah. நீ அற்புதத்தை பார்க்க போகிறாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அதுல அதிசயமானவர் என்ற வார்த்தையை இந்த நாளிலே கடவுளுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்க எதெல்லாம் தரிசனத்துல பார்த்து கொண்டிருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுடைய கண்களினாலே பார்க்க போகிறீர்கள். நீங்க எதெல்லாம் இது இருந்தா நல்லா இருக்கும் ஆசைப்பட்டு கொண்டிருந்தீங்களோ அதை எல்லாம் உங்களுடைய கண்கள் காணும்படியாய் தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதனால கடவுளுடைய வேலையை செய்யும் பொழுது, எனக்கு இதை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றால் இது எனக்கு ஒரு பெரிய மேன்மை, இது எனக்கு தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு, அநேகருக்கு கொடுக்காமல் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார் என்றால் என்னை கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கடவுளுடைய வேலை செய்யும் பொழுது மனசு கசராதீங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆயிடாதீங்க, ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்து போயிடாதீங்க, ட்ரை ஆயிடாதீங்க. என்ன ஆண்டவர்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாதீங்க. கடவுள் சொல்றாரு, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். இந்த கிறிஸ்துமஸ் நம்மளுடைய ஆலயத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும்
யூடியூப் மூலமா கேட்க போறவர்களையும், எவரெல்லாம் கர்த்தருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, சின்ன வேலையா இருந்தாலும் அதை தேவன் பெரிய கனத்தோடு கூட பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சின்ன ஒரு வேலையா இருக்கலாம். ஊழியக்காரர் ஐயா சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்ட அம்மா, ஐயா நான் வந்து சபையெல்லாம் கூட்டுறேன் ஐயா, நான் வந்து சபையை க்ளீன் பண்ணுறேன், நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு கேட்டாங்களாம். அவர் வந்து சொல்லும் பொழுது நான் யோசித்தேன், அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. கடவுள் மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை கொடுக்குறாரு அப்படின்னாக்க அது தானாக வர்றது கிடையாது. அந்த எண்ணம் வந்து அந்த எண்ணத்தோட வேலை செய்யும் பொழுது சில அசௌகரியங்களை சந்திக்கும் பொழுது அந்த அசௌகரியங்களை தாண்டி என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த உணர்வோடு செய்கிறவருடைய வாழ்க்கையில எழுதி வச்சுக்கோங்க. ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உரிய வித்தியாசத்தை தேவன் காட்டுவார். ஹல்லேலூயா. அப்ப முதல் வார்த்தை, முதல் ஆசீர்வாதம் தரிசனத்துல பார்த்து கொண்டிருந்தான் தீர்க்கதரிசி. ஆனா மேய்ப்பர்கள் நிதர்சனமாய் தங்களுடைய சொந்த கண்களினாலே பரலோகத்தின் தேவனுடைய பரம சேனையின் திறனை அவருடைய கண்கள் கண்டது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஊழியம் செய்கிற உங்களுடைய கண்களிலே சில காரியங்களை தேவன் படும்படி செய்வார். ஹல்லேலூயா. சில காரியங்களை பார்க்க போகிறீங்க, சில நபர்களை சந்திக்க போகிறீங்க, சில பேரோடு கூட தேவன் உங்களை லிங்க் பண்ணி விட போறாரு, சில பேரோடு உங்களை தேவன் இணைத்து விட போகிறாரு. அந்த இணைப்பு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால் இந்த காலை வேளையில இயேசுவின் பிறப்பின் மூலமாய் முதலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மேய்ப்பர்களுக்கு தேவன் பேசுகிற வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சொந்த கண்களினாலே தேவனுடைய மகிமையை நீங்கள் காண போகிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை உங்கள் மேலே வெளிப்பட போகிறது. தேவனுடைய கிரியைகள் உங்கள் மூலமாய் செயல்பட போகிறது. தேவன் யார் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால ரொம்பவும் யோசிக்காதீங்க, நான் மட்டும் செய்கிறேனே கிடையாது. உங்களுக்கு தேவன் அதை கொடுத்த காரியங்கள், அடுத்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்கள் மட்டுமே அனுபவிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மட்டுமே அனுபவிக்க போகிறீர்கள். சில வீட்டில் ஏதாச்சும் பொருள் வாங்கிட்டு வருவாங்க சாப்பிட்றதுக்கு. வாங்கிட்டு வரும் பொழுது 2 பொருள் உள்ளே இருக்கும். பசங்களுக்கு பிடிக்காத ஒரு பொருள் இருக்கும், அது அம்மாவுக்கு பிடிக்கும். பசங்களுக்கு பிடித்த பொருள் அந்த பைக்குள்ளே இருக்கும். அப்போ குழந்தை வைக்கும் பொழுது குழந்தை திறந்து பார்க்கும், மேலே அம்மாவுக்கு பிடிச்சது தான் இருக்கும். மூடி வச்சுட்டு, ஆமாம் எப்போ பார்த்தாலும் இவர் அவங்களுக்கு தான் வாங்கிட்டு வருவார், நம்ம விரும்ப வாங்கிட்டு வர மாட்டார். அது கீழே தான் இருக்குது அதுக்கு பிடிச்ச பொருள். என்னது? ஃப்ரெஷ்ஷேஷன். வச்சுட்டு போயிடுச்சு. அடுத்த குழந்தை வருது, வந்து என்ன பண்ணுறது, டக்குன்னு பிரிக்குது. பிரித்து பார்த்தா அந்த குழந்தைக்கு பிடிச்சது உள்ளதாக இருக்குது, ஆனால் மேலே வேறு பொருள் இருக்குது, கீழே அதுக்கு பிடிச்ச பொருள் இருக்குது. அப்போ அந்த குழந்தை டென்ஷன் இல்லாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் அதை விலக்கி பார்க்கும் பொழுது அதற்கு பிடித்த காரியங்கள் அவங்களுடைய தகப்பனார் வாங்கி கொண்டு வந்து வைத்திருக்கிறது போலவே தேவன் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்கள் வெறுப்பில்லாமல், கசப்பில்லாமல், சுளிப்பில்லாமல், எந்த விதமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் இல்லாமல் தேவனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்களை தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கடவுள் பார்க்குறாரு சார். மனுஷங்க பார்க்கறது ஒரு நாள் உங்களுக்கு மனுஷங்க பார்த்தாங்க மெச்சிப்பாங்க, பரவாயில்லையே, கஷ்டப்படுறீங்க, காரியங்களை செய்கிறீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவ்வளோதான் மனுஷன் சொல்லுவான். ஆனால் உங்களை பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவன் உங்களை 24 மணி நேரமும் கவனித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சின்ன சின்ன செயல்களையும் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நான் சொல்றேன், ஊழியம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய கண்கள் காணும்படியாய் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 நன்றி. பரலோகத்தின் பரமசேனை பூலோகத்தில் பூரித்ததை மேய்ப்பர்கள் பார்த்தார்கள். என்னதுங்க? பரலோகத்தின் பரமசேனை பூலோகத்தில் பூரித்ததை மேய்ப்பருடைய கண்கள் கண்டது. அதை பார்க்கிற அந்த காட்சி, அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அந்த மேய்ப்பர்களுடைய வாழ்க்கை தரமே மாறி இருக்கும். ஏன்? தேவனை இரவும் பகலும் பக்கத்தில் இருந்து துதித்து கொண்டிருக்கிற அந்த பரம சேனையை அவங்க பார்த்துட்டாங்கனாக்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இவர்களுக்குள்ளே கடந்து வரும் பொழுது இவர்களை விசேஷமானவர்களாய் அது மாற்றினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சின்ன சின்ன காரியங்களை தேவனுக்காய் செய்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் மெய்ப்பொருளோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஊழியத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கண்கள் காணும்படியாய் உங்களை கொண்டு தேவன் அநேக அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களுடைய கண்கள் அநேக நன்மைகளை காணப்போகிறது. நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியா உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை தேவன் இந்த நாள் முதற்கொண்டு மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம். அவங்கள பார்க்கும் பொழுது அநேகர் சொல்லணும், எங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை கொடுங்களேன், நாங்களும் ஏதாச்சும் சின்ன வேலை ஆண்டிற்காக செய்கிறோமே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் என்று கேட்கக்கூடிய விதத்திலே ஊழியம் செய்வனுடைய வாழ்க்கை தரத்தை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில்
அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த அந்த தூதனுடனே தூதனுடனே தோன்றி உன்னத உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்று சொன்னார்கள். ஆனா அந்த பரமசேனையின் திரள் எங்க தான் இருந்தாங்க? உன்னதத்துல தான் இருந்தாங்க. அவங்க இந்த பூமியில கீழ இறங்கி வந்து இயேசுனுடைய பிறப்பை சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. இந்த மகிமைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, சொல் அல்ல செயல். ஹல்லேலூயா. என்னதுங்க? மகிமைன்றது சொல் அல்ல செயல். நான் இந்த இடத்துல சொல்றேன், கேசரி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றேன். சொன்ன உடனே எல்லாத்துக்குள்ள என்ன சொன்னாங்க, கேசரி சாப்பிடணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கும். அப்படியே சொல்கிறேன், சிஸ்டர் அந்த பக்கெட் எடுத்துட்டு வாங்க சிஸ்டர், எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்றேன். பார்த்தோன்னே பாருங்க, சும்மா சொல்லுவார் நினச்சேன், கேசரி உண்மையிலே எடுத்துட்டு வந்திருக்கிறாருப்பா அப்படின்ட்டு வாயில் வாங்கி சாப்பிடும் பொழுது என்ன ஆகுதுனாக்க, என்ன டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறீங்க? சொல்லு மகிமை அல்ல, செயல்தான் மகிமையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ அங்கே சொல்கிறாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு எப்படி மகிமை உண்டாகிறது? ஒரு காரியத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், ம். நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்றாய். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். முதல்ல தேவன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? வசனத்தை படிச்சாச்சு, நீ பாருங்க. முதல்ல தேவன் சொன்ன முதல் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்கனாக்க, த மதர் ஆஃப் ஆல் ப்ராஃபசி. அப்போனாக்க எல்லா தீர்க்க தரிசனத்திற்குமான தாய் அப்படின்றாங்க. இல்லை அப்படின்னாக்க வேர் அப்படின்றாங்க. இல்லைனாக்க மூல காரணம் அப்படின்றாங்க. தேவன் இந்த பூமியில சொன்ன முதல் தீர்க்க தரிசனம், மனிதன் பாவத்தில் விழுந்து அவன் தேவனிடத்தில் வந்து நிற்கும் பொழுது தேவன் மனிதனுக்காக மனிதனை பார்த்து சொல்லுகிற முதல் தீர்க்க தரிசனம் என்னன்னாக்க, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த தீர்க்க தரிசனம் தான் முதல் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்திற்கு அப்புறம் தேவன் நிறைய தீர்க்க தரிசனங்களை வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு, நிறைய வாக்கு தத்தங்களை சொல்லியிருக்கிறாரு. எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டே வந்தது, எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டே வந்தது. ஆனால் தேவன் முதலிலே சொன்ன காரியங்கள் மாத்திரம் நிறைவேறாமல் தாமதித்து கொண்டே இருந்தது. இந்த தூதர்களும் இந்த உலகமும் தேவன் சொன்ன அந்த முதல் தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லையே, அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் நிறைவேறிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தேவன் சொன்ன அநேக தீர்க்க தரிசனங்கள் இந்த உலகத்தில் நிறைவேறி முடிந்திருக்கிறது. அநேக காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். ஆனால் தேவன் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு காரியம் நடக்காம தாமதித்து கொண்டே வந்தது. ஹல்லேலூயா. அப்போ நான் நினைக்கிறேன், தேவன் சொன்னா அதை செய்திருவாரு, ஏன் இதை தாமதித்து கொண்டே இருக்கிறாரு? ஏன் இது மட்டும் தாமதித்துட்டே இருக்குது? அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு, ஆனால் ஃபர்ஸ்ட் சொன்னது மட்டும் நடக்கலையே. நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம ஒரு காரியத்தை தேவனிடத்தில் எதிர்பார்த்துருப்போம். ஒரு பெரிய காரியமாக இருக்கும், ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம ரொம்பவும் மகிழ்ச்சியாக அடுத்த கட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கும். அந்த ஒரு காரியம் மாத்திரமே நடக்காமல் இருக்கும். ஆனால் மிச்ச காரியங்கள் எல்லாம், நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களுக்கு பதில் வரும், அந்த காரியங்களுக்கு பதில் வரும், நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கிடைக்குது, நீங்க கேட்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்குது, எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. ஆனா இது ஒண்ணு மட்டும் கேள்விக்குறியா அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது? அதெல்லாம் நடந்துருச்சியா, அதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறாருயா, நல்லா வருமானம் கொடுக்குறாருயா, நல்ல வேலையை கொடுக்குறாருயா, சமாதானம் இருக்க, மகிழ்ச்சி இருக்கியா. ஆனால் இந்த ஒரு காரியம் தான்யா என் வாழ்க்கையில் நான் ஜெபிச்சுக்கிட்டே வருகிறேன், இது என் வாழ்க்கையில் நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்குதுயா அப்படின்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்குதுல்ல, அதே உணர்வு தேவன் தான் சொன்ன முதல் தீர்க்க தரிசனம் தள்ளி போக தேவனுடைய மகிமை வெளிப்படாமலேயே இந்த பூமியில இருந்தது. தேவனுடைய மகிமை எப்பொழுது இந்த பூமியில வெளிப்பட்டது என்றால், சொல் எப்பொழுது செயலாய் மாறினது என்றால், இந்த தேவகுமாரனாகிய இயேசு இந்த பூமியில பிறந்த பொழுதுதான் அந்த முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் நடந்தது. ஹல்லேலூயா. அப்ப அந்த முதல் தீர்க்க தரிசனம் இந்த பூமியில நிறைவேறின உடனே, இயேசு பிறந்த உடனே பரலோகத்துல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வருதுல. அது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாக்க, இயேசு இந்த பூமியில பிறந்த பொழுது பரலோகத்துல பெரிய சந்தோஷம் உண்டாயிருச்சு. என்னன்னாக்க, தேவன் ஆதி முதலாய் சொன்ன முதல்ல சொன்ன வாக்கு தத்தம், தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நிறைவேறும்படியாய் நடந்தது. ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில
நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில காரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம், தள்ளி போய்க்கொண்டே இருந்திருக்கலாம். தேவனோடு நடக்கிற மனுஷன் தடங்களுக்கு வருந்துவதில்லை, தாமதத்திற்கு புலம்புவதில்லை. காரணம், தேவன் சாம்பலை சிங்காரமாகவும் புலம்பலை ஆனந்த களிப்பாகவும் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இயேசுனுடைய பிறப்பின் இந்த நாளில உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் சொன்ன தீர்க்க தரிசனம் தாமதித்து கொண்டே இருந்தது. இயேசு பிறந்த பொழுது தேவன் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனத்தும் நிறைவேறுதலாய் இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த இயேசு பிறந்ததை கொண்டாடும்படி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், இந்த ஒரு காரியம் தான் சார் என் வாழ்க்கையில் நடக்காம இருக்குது, இந்த ஒரு காரியம் நடந்துருச்சுனாக்க எனக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிரும் அப்படி உங்களுடைய உள்ளத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. இயேசு பிறந்ததை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய மனதில் சொல்லுங்க, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது இயேசுனுடைய பிறப்பாக இருக்கும் என்றால் என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களை இந்த நாளிலே என் தேவன் எனக்காக செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 நன்றி. சொல் அல்ல செயல். எல்லாரும் சொல்லுங்க, சொல் அல்ல செயல். ஆமா, சொல்லு நிறைய சொல்லிக்கிட்டே இருப்போம், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. எப்ப செயல்ல காண்பிக்கிறாரோ தேவன், அப்போதான் தேவனுடைய மகிமை வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. வசந்த வாசிங்க, வேகமா கடந்து போகலாம். யாத்திராகமம் 14:17. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் சொல்றாரு, நீங்க செங்கடல் ஊடாய் கடந்து போங்க, நீங்கள் போகும் பொழுது உங்களை பின்தொடர்ந்து பார்வோனும் அவனுடைய சேனைகளும் பின்னாடியே வருவாங்க. அப்படி பின்னாடியே வர வைக்கிறது ஏன்னாக்க நான் தான் வர வைக்கிறேன். ஏன் வர வைக்கிறேன் அப்படின்னாக்க அவர்கள் மூலமாய் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை அவர்களுடைய வாழ்க்கையில செய்து நான் கர்த்தர் என்று நான் மகிமைப்படக்கூடியவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்படாதது போல இருக்கிறது, இருள் போல இருக்கிறது, தாமதம் போல இருக்கிறது, தள்ளி போகிறது போல இருக்கிறது, எதுவுமே நடக்காதது போல இருக்கிறது, அப்படியே ரெகுலர் லைஃப் வாழ்ந்துகிட்டே இருக்கிறது போல இருக்குது. எதுவும் பெருசா ஒரு மாற்றமும் இல்லையா, இன்றைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும் நினைக்கிறேன், ஆனா எந்த மாற்றமும் என் வாழ்க்கையில வரமாட்டேங்குது. அதே நேற்று என்ன நடந்துச்சோ அதுதான் இன்றைக்கு நடக்குது, எனக்கு என்னமோ நாளைக்கும் அப்படிதான் நடக்கும் போல தோன்றுகிறது, எதுவும் மாறப்போறது இல்லையா அப்படின்ற எண்ணத்தோடு வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சொன்னதை சொல்லை தேவன் செயலாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன காரியங்களை செய்தார். அந்த பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் என்ன பண்ணார்னாக்க செங்கடலில் அழித்து போடும் பொழுது தேவன் மகிமைப்பட்டார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், தேவன் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த செங்கடல் ஊடாய் அவர்கள் நடந்து போகும் பொழுது ஒரு பக்கம் திக்கு திக்கு திக்குன்னு அவங்களுக்கு சேனைகள் பின்னாடி துரத்திக்கிட்டு வருது, பிடிச்சிருவாங்களோ, நம்மளை திருப்பி மறுபடியும் அடிமைகளாய் கொண்டு போயிடுவாங்களோ, அடிமைப்பட்டுருவோமோ என்ற பயத்தோடு ஜனங்கள் நகர்ந்து வேகமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். நடந்து பின்னாடி ரதத்திலையும் குதிரையிலையும் வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது சேனை. இப்படிப்பட்ட நேரத்திலே அவர்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, கடல் அப்படியே மூட ஆரம்பிக்கும் பொழுது அந்த கடலுக்கு மேலாக தேவன் உயர்ந்தவராக நின்று கொண்டு நான் சொன்னதை நான் செஞ்சு உன்னை காப்பாத்திட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்றால் தேவன் சொன்னது, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை இந்த நாளிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் இயேசு பிறந்த பொழுது பரலோகத்துல உன்னதத்துல தேவனுக்கு என்ன உண்டாச்சாங்க? மகிமை உண்டாச்சா. கடவுள் எப்ப மகிமைப்படுவார் தெரியுங்களா? எப்ப அவர் சொன்னதை செய்யறாரோ அப்பதான் அவருக்கு மகிமை, அவர் உணரக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் தேவன் சொன்னாரோ, என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, எதெல்லாம் தாமதிச்சுக்கிட்டே இருந்துச்சோ அந்த காரியங்களை இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசுனுடைய பிறப்பின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில அதை செய்து தேவன் மகிமைப்படக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. செய்வாரா? ஆமா. முதல் ஆசீர்வாதம் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற மேய்ப்பர்களுக்கு. இரண்டாவது ஆசீர்வாதம், தேவன் சொன்ன காரியங்கள் நடக்காமல் தாமதித்து கொண்டிருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை செய்து முதல் காரியத்தை நிறைவேற்றி எப்படி செய்தாரோ, இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது அவர் செய்த முதல் அற்புதம் எதுங்க? கானா ஊர்ல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி மகிமைப்பட்டாராம். தண்ணியை திராட்சரசமா பார்க்கும்போது தேவன் மகிமைப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கும் பொழுது தேவன்
மகிமைப்படுவார். இந்த வேளையில கண்களை மூடி உள்ளத்துல கை வைத்து தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்க, தேவனே, என்னுடைய வாழ்க்கையிலே தடைபட்டு இருக்கிற தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள், என்னுடைய ஆசை, என்னுடைய எதிர்பார்ப்பு இனி தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது இனி தடைபடாது. இன்று முதல் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்துவோமா? நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இனி தாமதிக்காது. வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க, இனி தாமதிக்காது. வரும்போது சொல்லிட்டே வந்திருக்கலாம், எப்பதான் நடக்க போகுதோன்ட்டு. இப்ப சொல்ல ஆரம்பிங்க, வீட்டுக்கு போகும்போது இனி தாமதிக்காது. என் வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்தது எதுவுமே தடைபடாது, தாமதிக்காது. என் வாழ்க்கையில இன்று அதை தேவன் நிறைவேற்றி விட்டார் என்ற மகிழ்ச்சியோடு நான் புறப்பட்டு போகிறேன். இயேசு இன்றைக்கு பிறந்தான்றது எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இயேசு பிறந்தான்றதை கொண்டாடும்படி வந்திருக்கிறீங்களா? அவரை நீங்கள் கொண்டாடுகிற மகிமையை காட்டிலும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற நன்மையின் மூலமாய் உண்டாகிற மகிமையை தான் தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இந்த கிறிஸ்துமஸ் உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், தேவன் சொல்லல்ல செயலை செய்து அவர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. அதனால விசுவாசம் வருங்க. ஒன்றும் உங்க வாழ்க்கையில ஒன்றையும் தேவன் குறைபட விட மாட்டாரு. குறைவோடு கூட உங்க லைஃப்பை முடிக்க மாட்டீங்க. குறைவோடு கூட உங்க வாழ்க்கையை முடிக்க மாட்டீங்க. குறையோடு கூட உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நடக்கும்படி தேவன் அனுமதிக்க மாட்டாரு. தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் தாமதித்து தடைபட்டு இருந்தாலும் இயேசுனுடைய பிறப்பின் மூலமா அது நிறைவேறினது எத்தனை உண்மையோ அத்தனை உண்மை உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் தடைபட்டிருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி அவர் தன்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரியம் என்னதுங்க? எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி, பாரு உன் வாழ்க்கையில நான் இதை செய்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களையும் மகிழ்விக்க போகிறார். தேவனும் மகிமைப்படக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம், லூக்கா 2ல எல்லாரும் எடுத்துக்கோங்க, இதோடு முடிக்கிறேன். மூன்றே காரியத்தை தான் நீங்க எடுத்து வந்திருக்க. ஒன்று, ஊழியர்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறாரு. இரண்டாவது, பல நாட்களாக எதிர்பார்த்து இல்லை தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் இல்லை வாக்கு தத்துவம் நீங்கள் செபித்து விடுகிற காரியங்கள், அதை தேவன் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில செய்து அவர் மகிமைப்பட போகிறார். மூன்றாவது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இந்த காரியங்களை ஆங்கில வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்குதுனாக்க, பிரியமான மனுஷர் மேல் சமாதானம் உண்டாவதாக. தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது ரெண்டாம் மொழிபெயர்க்கிறாங்க, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆனா ஆங்கில வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, பிரியமான மனுஷர் மேல் சமாதானம் உண்டாவதாக. அப்ப பிரியமான மனுஷர் மேல் இயேசு இந்த பூமியிலே பாலகனாய் அவதரித்த அந்த நொடி பொழுது என்ன நடந்துச்சுனாக்க, தேவனுக்கு விரோதிகளாகவும் சத்துருக்களாகவும் பிரியமில்லாதவர்களாகவும் இருந்த மக்கள் பிரியமுள்ள மனிதர்களாய் மாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. தேவன் வெறுத்த மனு வர்க்கம், தேவனை வேதனைப்படுத்தின மனு வர்க்கம், நோவானுடைய நாட்கள் எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். மனுஷனை பூமியில உண்டாக்குனதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். அது என் இருதயத்திற்கு விசனமா இருக்குது. சார், எப்படி சார் ஒரு கடவுள் தன்னை போல ஒரு மனிதனை இந்த பூமியில படைத்து அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து, நீ வாழ்ந்து இந்த பூமியை நிரப்பி நீ விருப்பப்பட்ட போல வாழ்ந்து நீ ஆசீர்வாதமாயிரு, எனக்கு மட்டும் கீழ்ப்படிந்திரு, எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்துக் கொண்டு கொடுத்த அந்த தேவன் அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுகிறாரு, இவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது, என் இருதயத்திற்கு விசனமாக இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டாங்களேன்ட்டு அவங்க மேல அந்த கசப்பு குறையாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. இயேசு இந்த பூமியில பிறந்த அந்த நொடி தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டானது. ஹல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னாக்க இந்த கண்ணு கொஞ்சம் பார்வை கம்மியாக ஆரம்பிச்சிடும். கண்ணில் பார்வை கம்மியாக ஆரம்பிச்சோன்னே அப்படியே மங்களாய் தெளிவே இல்லாத ஒரு பார்வையாயிடும். ஒண்ணுமே தெரியாத போல இருக்கும், குத்து மதிப்பா நடப்பாங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி அந்த ஐயை கிளியர் பண்ணி அவங்களுக்கு கண்ணாடி போட்ட உடனே இப்போ உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் அறகுறையா ஏதோ குத்து மதிப்பா பார்த்துட்டு இருந்தவங்க இப்ப ரொம்பவும் தெளிவாய் பார்க்கிறது போல. ஹல்லேலூயா. மனு வர்க்கத்தை தேவன் எப்படி பார்த்து கொண்டிருந்தால், சத்துருக்களும் விரோதிகளும் பாவிகளுமாய் பார்த்து கொண்டிருந்த அந்த தேவனுடைய பார்வை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எப்படி மாற்றிருந்தால் மனிதர்கள் மேல் பிரியம் உண்டாகும்படியாய் செய்தது. ஹல்லேலூயா.
சார் நான் இன்னைக்கு சொல்றேன் சார், உங்க மேல யாரு அன்பா இல்லைனாலும் பிரச்சனையே கிடையாது சார். உங்க மேல ஒரு தேவன் அன்பா இருக்கிறார் சார். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொண்டீங்க அப்படின்னாக்க, அந்த தேவனுடைய அன்பை விளங்கி கொண்டீங்க அப்படின்னாக்க, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க தேவனிடத்துல அன்பு கூறுகிறபடினாலே உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சமாதானத்தை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. நான் 3 காரியங்களை சொன்னேன். 1, தரிசனம் நிதர்சனமாக மாறும். 2வது சொல் செயலாக மாறும். 3வது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு சஞ்சலத்தை சமாதானமாய் மாற்றினது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை தேவன் நீக்கி சமாதானத்தை உண்டாக்க போகிறார். சமாதானம்ன்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தைனாக்கா சலோம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சலோம் அப்படின்னாக்கா நத்திங் புரோக்கன், நத்திங் மிஸ்ஸிங் அப்படின்றாங்க. சமாதானத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாக்க உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பிசுறு கூட, ஆண்டவரே இது எனக்கு இல்லையே ஆண்டவரே என்று சொல்லாத விதத்திலே உங்களுடைய லைஃபை தேவன் பூரணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டானது. அது எப்படி மொழிபெயர்க்கிறாங்க? பிரியமான மனிதர்கள் மேல் சமாதானம் உண்டாவதாக. எத்தனை பேர் வாழ்க்கையில சமாதானம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு கடவுள் இன்றைக்கு பேசுறாரு. இயேசுனுடைய பிறப்பு இந்த பூமியில சமாதானத்தை கொண்டு வந்தது. அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு மேல் சமாதானத்தை தேவன் இன்றைக்கு ஊற்றக்கூடியவராக இருக்கிறார். இயேசு இந்த பூமியில வாழ்ந்தபோது ஒரு வார்த்தையை சொன்னாரு, சமாதானத்தை உங்களுக்கு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு உங்கள் இருதயம் கலங்காமலும் சமாதானம்னாக்க கலக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் வாழ்கிற ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, எல்லா நிறைவுகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசு பிறந்த பொழுது அதனுடைய முன் ருசியை இந்த பூலோகத்தில் தேவன் அனுப்பக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு உங்கள் லைஃப்ல நான் தேவனை அன்பு கூறுறேன் சார், நான் பைபிள் வாசிக்கிறேன் சார், நான் செபிக்கிறேன் சார், நான் கடவுளுடைய காரியத்தில் பங்கு போடுறேன் சார், நான் கடவுளுக்கு கொடுக்குறேன் சார், நான் கடவுளை அன்பு கூறுறேன்றது எனக்கே நல்லா தெரியுது சார், நான் கடவுளை அன்பு கூறுகிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை சார், சமாதானத்தை நானும் வந்துடும் எதிர்பார்க்கிறேன், இன்னைக்கு நாளைக்கு எதிர்பார்க்கிறேன், தள்ளி போய்கிட்டே இருக்கு சார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ சொன்ன ஆண்டவரை பார்த்து, நான் உங்களை அன்பு கூறுகிறேன், ஆனா உங்களுடைய அன்பு என் மேல வெளிப்பட்டுச்சான்னு தெரியலையே, நீங்க என்னை அன்பு கூர்ந்தீங்க அப்படின்னாக்க என் வாழ்க்கையில எல்லாமே மாறிடுமே ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில மாறல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, உங்களுக்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு. நீ என்னிடத்துல அன்பு கூறுகிறபடியினாலே, என் அன்பு எப்படிப்பட்டது நீ பார்த்தது இல்லைல்ல, உனக்காக என்னுடைய குமாரனையே இந்த பூமியில நான் பிறக்கும்படி செய்திருக்கிறேன். அந்த அன்பை உன் வாழ்க்கையில தேவன் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எவ்வளவு அன்பு கூர்ந்தையோ அந்த அன்புக்கு ஈடாக தேவன் உன் வாழ்க்கையில நன்மையினாலே உன்னை தேவன் திருப்தியாக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்க இருதயம் மகிழ போகிறது. உங்களுடைய இருதயம் மகிழ்ந்து வாயில சொல் பிறவாத விதத்திலே எப்படி தேவனுக்கு நன்றி சொல்றதுனே தெரியலையா, என் வாழ்க்கையில கடவுள் இப்படிப்பட்ட அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மைகளை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு உண்டாக்க போகிறாரு. எந்தெந்த இடத்துல நீங்க சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தீங்களோ, நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு சஞ்சலத்தை உண்டாக்கி இருக்கலாம், நீங்கள் பழகுகிற மனிதர்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை உண்டாக்கி இருக்கலாம், நீங்கள் செய்கிற வேலையிலே சஞ்சலம் இருந்திருக்கலாம், குடும்பத்துல சஞ்சலம் இருந்திருக்கலாம், நீங்கள் செய்கிற ஊழியத்துல சஞ்சலம் இருந்திருக்கலாம், படிக்கிற படிப்புல சஞ்சலம் இருந்திருக்கலாம். எங்கெல்லாம் சஞ்சலத்தை அனுபவித்து கொண்டிருந்தீங்களோ அந்த இடத்துல இன்றைக்கு இயேசுனுடைய பிறப்பின் மூலமாக உங்களுக்கு வருகிற ஒரு வார்த்தை, தேவன் சமாதானத்தை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நான் சொல்றேன், இந்த இயேசுனுடைய பிறப்பு உங்க வாழ்க்கையில 3 காரியங்களை செய்ய போகிறது. முதல் காரியம், தரிசனம் நிதர்சனமாக. ஆமா, நீங்க பார்க்க போறீங்க, நம்முடைய சபையில யாரெல்லாம் கடவுளுக்காக செய்து கொண்டிருக்கிறாங்களோ, வேலை செய்து கொண்டிருக்கிறாங்களோ, இசைக்கருவிகளை வாசிக்கிறதுக்கு, சர்ச்சை கிளீன் பண்றதுக்கு, சுவிசேஷத்தை சொல்றதற்கு, பாட்டு பாடுறதற்கு, ஆராதிக்கிறதுக்கு, செபிக்கிறதுக்கு, ஊழியத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில நான் இன்றைக்கு சொல்றேன், தரிசனம் அல்ல நிதர்சனமாய் உங்களுடைய கண்களிலே தேவன் காணும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நிதர்சனமான அற்புதங்களை பார்க்க போகிறீங்க. உங்களை தேடி பல நன்மைகள் வரப்போகிறது, உங்களை தேடி பல ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. மேய்ப்பர்கள் பரமசேனையின் திரளை நோக்கி போகவில்லை, பரமசேனையின் திரள் தான் மேய்ப்பர்களை நோக்கி வந்தது. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நான் சொல்றேன், கடவுளுக்காக வேலை செய்கிற உங்களுடைய லைஃப்ல நன்மைகளை தேவன் கொண்டு வந்து கொட்டும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா.
நீங்க வந்து சொல்ல போறீங்க, சார் என்னன்னு தெரியல, வந்து குவியுது என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், வந்து குவியுது நன்மைகள், என்னை தேவன் நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு குறைவு இல்லை என்று உங்களுடைய வாயிலே நீங்கள் சொல்லும்படியா உங்களை தேவன் நிறைவாக்க போகிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஊழியம் செய்கிறவர்களுக்கு, இரண்டாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அதை இந்த நாளிலே தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய துவங்குகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்ற போகிறார். மூன்றாவது, தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். இயேசுனுடைய பிறப்பு இந்த பூமியில சமாதானத்தை கொண்டு வந்ததில்லை, உங்களுடைய இருதயத்திலே சமாதானத்தை, உங்களுடைய குடும்பத்திலே சமாதானத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. நீங்கள் உங்களுடைய தேவனுடைய நன்மையினாலே நிரம்பி நீங்கள் எப்படி இருக்க போறீங்கன்னாக்க புஷ்டியும் பசுமையுமா இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? கடவுளுடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்கிறது. தேவன் உங்க வாழ்க்கையில கட்டாயமா செய்வாரு. தேவனுடைய வார்த்தை உள்ள வரும்பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும். எனக்கு கர்த்தர் இதை செய்ய போகிறார், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்கு போகும் சொல்லிக்கிட்டே போங்க. ஊழியம் செய்கிறேன், தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். என் வாழ்க்கையில இனி தடை இல்லை, இனி தடைபடாது, இனி தாமதிக்காது, என் வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு அதை செய்ய துவங்கி விட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போங்க. மூன்றாவது, என் வாழ்க்கையில தேவன் நிறைவான சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போங்க. சஞ்சலம் நீங்கிருச்சு. எல்லாரும் சொல்லுங்க, சஞ்சலம் நீங்கிருச்சு. சஞ்சலம் நீங்கிருச்சு. சஞ்சலம் சுத்தமா நீங்கிருச்சு. சமாதானத்தை தேவன் நிறைவாய் கொடுத்திருக்கிறார். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். தேவன் சமாதானத்தை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 நன்றி